குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து உள்ள ஷட்டவுனுங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள கரண்ட் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு பின்னாடி இருந்து தான் எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து வீட்டுக்கு பின்னாடி இருந்து தான் எடுக்கிறேன். சரியாக தெரியல, கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. 21/7/2025 ஜூலை மாதம் திங்கட்கிழமை, விசுவாசு வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள், ஏகாதசி திதி 8:58 வரைக்கும். அதற்கு பிறகு துவாதசி திதி, ரோகிணி நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், சர்வ ஏகாதசி, ராமேஸ்வரம் பர்வதவதி அம்மன் தங்க பல்லக்கில் திருவீதி உலா. இன்றைய சூரிய உதயம் வந்து 6:01, கடக நாளிகை 4:48, திதி வந்து துவாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. எல்லா விதமான தவறுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம் ஆசையும் காரணம்னு சொல்றாங்க. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 9:15 to 10:15, மாலை 7:30 to 8:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. இன்றைய ராசி பலன்: மேஷம் திடம், ரிஷபம் நிறைவு, மிதுனம் ஆர்வம், கடகம் ஆர்வம், சிம்மம் பயம், கன்னி தடை, துலாம் இன்பம், விருச்சிகம் வாழ்வு, தனுசு சினம், மகரம் பரிவு, கும்பம் பக்தி, மீனம் சோர்வு. சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து சிம்மம், கன்னி, தனுசு. குட் மார்னிங். இந்த வந்து இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து மீனம், கன்னி, துலாம், தனுசு. இந்த ராசிக்காரர்கள் வந்து கவனமாக இருங்கள். நாளையே விசேஷம். இன்னைக்கு வந்து பெருமாளுக்குரியது. பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுங்க. நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம், கோவிந்தா, அந்த மந்திரத்தையாவது சொல்லுங்க. நாளைய விசேஷங்கள் வந்து பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை வருகின்ற பிரதோஷம். கோபம் அன்பை அளிக்கிறது, செருக்கு அடக்கத்தை அளிக்கிறது. அதனால நாளைக்கு பிரதோஷம். சிவபெருமான் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வணங்கணும். சிவபுராணம் படிங்க, பாராயணம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவாமனின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் வந்து டிவியில் ஒரு இது கேட்டேன். ஓம் டிவியில் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா சுப்பிரமணிய, அவ்வளவு அருமையாக இருந்தது. தினமுமே போடுறாங்க, நீங்களும் கேளுங்க. நான் பாருங்க எழுதி வச்சிருந்தேன், மறந்துட்டேன்னு. அவ்வளவு அருமையாக இருந்தது. யூடியூப்ல எல்லாம் கூட இருக்குது, டிவியில் போடுறாங்க. ஓம் டிவியில் நேற்று போட்டாங்க, பக்தி சேனலில். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி வச்சிருந்தேன், இதை காணோம். நேரமே சரியில்லைங்க. ரொம்ப என்ன போங்க, எப்படி வாழ்க்கையை கொண்டு போகிறது, எப்படி மீண்டு வர்றது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போதான் எழுதி வச்சேன், இதை காணோம். இதை இப்போ தொலைவரேன். முன்னாடியே தான் எழுதி வச்சிருந்தேன். இதெல்லாம் எழுதி இது வேற பஞ்சாங்கம்.
மணி வேறு பஞ்சாங்கத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன், பழைய பஞ்சாங்கம். சுப்பிரமணிய திருவிருத்தம் எவ்வளவு அருமையாக இருந்துச்சுங்களோ, யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் நேற்று தான் அதை கேட்டேன், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதை பாராயணம் பண்ணுங்கள். சுப்பிரமணிய திருவிருத்தம் அதை கேளுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடி மாதம் இன்னைக்கு திங்கட்கிழமை, ஆடி 5 சுப நாள், யோகினி ஏகாதசி, மச்சமுனி சித்தர் ஜெயந்தி. நாளைக்கு ருண விமோசன பிரதோஷம், சிம்மாயனம் அவமாகம்னு போட்டுக்கோங்க. ஏகாதசி முடிஞ்சிருச்சு. ஏகாதசியும் விஷ்ணு பகவானுக்குரியது தான். துவாதசியும் விஷ்ணு பகவானுக்கு ஒரு தான். அரவணையில் பள்ளி கொள்ளும் அரங்கனடி ஏழேலோ, ஆட்சியர் வீட்டில் பால்வண்ணை திருடினானாம், குன்றுதன்னை குடைபிடிக்க குழந்தையடி ஏழேலோ, குருந்தை மரத்தில் குழலூதி கூவானடி, வைகரலி யமுனை மணிக்கரையில் வந்தானடி, எங்கள் வேகமாக எங்கள் துகிலைக் கொண்டு ஓடினானடி, அண்டியவர்க்கு அபயம் தரும் அச்சுதனடி, அவன் இருக்க நமக்கு இனி அச்சமே துதி, குடும்பத்தவர் கேலி செய்தால் நமக்கென்னடி, கூடி கூடி கோலாகலமாய் கும்மி அடிப்போம், திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன். இதெல்லாம் பூச்சி வரும், இதில் மரம் இருக்கிறதுனால. அகல் விளக்கு ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் முறுகிடவே பாடி வந்தேன், உன் மலை ஏறி ஓடி வந்தேன், நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை படித்திடுவாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்றும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. உள்ளதை சொல்லி கருணை கேட்டால் உன் கடன் தீருமடா, செல்வம் உன்னிடம் சேருமடா. இந்த மாதிரி கோவிந்தா கோவிந்தா ராதா முகுந்தா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரத்து எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்கள், எந்நாளும் அவன் நாமங்கள் சொல்லுங்கள், இல்லையென்றோரை இல்லையென் போரை வெல்லுங்கள், இளவேநீர் காலத்து புஷ்பங்களே, எங்கள் யமுனா நதிக்கண்ணன் நயனங்களே, தொடுவானி தவழ்கின்ற மேகங்களே, எங்கள் துவாரகை மாமன்னன் ரூபங்களே, பாம்பனையில் பார்க்கடலை துயில்கின்றவன், பக்தர்களின் குரல் கேட்டு எழுகின்றவன், ஓர் நொடியும் உறங்காமல் உழைக்கின்றவன், உலகத்தைப் போல் தினமும் கழல்கின்றவன், எங்கு நிம்மதி என்று தேடும் மனமே, திருவேங்கடனின் திருவடியே தினம் பலி கொடுக்கும் ஓடியாடி ஓய்ந்ததனை எந்தன் மனமே, நீ ஓரிடத்தில் நின்றுவிடு எந்தன் மனமே, போற்றி போற்றி பாடும்போது பொங்கும் இன்பமே, நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் இனிக்கும் நாமமே, மாயையிலே உழலாதே எந்தன் உள்ளமே, வீண்மாயையில் உழலாதே எந்தன் உள்ளமே, அந்த மாதவனின் நாமம் சொன்னால் கிடைக்கும் இன்பமே, ஏழுமலைகள் சூழ்ந்திருக்கும் அழகு அல்லவா, எங்களருள் நிறைந்திருக்கும் தர்மமும் அல்லவா, மாதவா கேசவா என்றால் போதும் மறுகணமே அவன் அன்பு நம்மை ஆளும், நெஞ்சகுருக அவனை நாம் நினைத்தால் போதும் நிம்மதியாய் வாழ ஒரு வழி உண்டாகும். இந்த மாதிரி நாம் இன்று பாராயணம் செய்வோம். முருகப்பெருமானுடைய அந்த இதை பாராயணம் கேளுங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸ் நான் மனசெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும், ரொம்ப கடன் இல்லாத கடன் இருக்குது. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் வேணாம், சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு பிரதோஷம், ருண விமோசன பிரதோஷம். அது கஷ்டங்கள் எல்லாம் தீருகின்ற ருண சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்கள், சிவனுக்குரிய சூத்திரம் சொல்லுங்கள், ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், ஏகாதசி துவாதசி ரெண்டுமே விஷ்ணுக்குரிய ஒரு நாள் தான். அதனால்
திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா திருவடி அருள் நேசா பிரகாச கோரிக்கையை நிறைவேற்றும் கொண்டாடும் உள்ளதைச் சொல்லிக் கருணையைக் கேட்டால் உன் கடன் தீருமடா செல்வம் உன்னிடத்தில் சேருமடா எரிமலை போல ஆசை வந்தாலும் திருமலை தணிக்குமடா நெஞ்சில் சமநிலை கிடைக்குமடா உன் எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள் மாறும் நன்மைகள் நடக்குமடா உள்ளம் நல்லதே நினைக்குமடா அஞ்சலென கரம் ஒன்று காவல் தரும் வெங்கடேஸ்வரன் சங்கு கொண்ட கரம் மங்களங்கள் தரும் வெங்கடேஸ்வரா தஞ்சமென்றவர்கள் நெஞ்சில் அன்பு தரும் வெங்கடேஸ்வரா வெங்கடேஸ்வரா. இந்த மாதிரி இதை பாராயணம் பண்ணுங்க. திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா கல்யாணம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும்